ஹாய் ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரேயில் கீ அண்டு வேல்யூ. ஸோ இந்த மாதிரி பேர் நம்ம நிறைய கொடுத்துருப்போம். வெவ்வேறு விதமான கீ அண்ட் வேல்யூ பேர் நம்ம செட் பண்ணியிருப்போம். ஓகே, சம்டைம்ஸ் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, கீ வேல்யூவாகவும் வேல்யூ கீயாகவும் மாறி இருந்து அப்படி ஒரு அரே நமக்கு இருந்திருந்தால் அதே அரே தான், பட் கீயும் வேல்யூவும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருந்தால் எனக்கு நல்லா இருந்திருக்கும். ஓகே, அப்படி ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதுதான். ஸோ எப்படி ஒரு கீயும் வேல்யூவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது எப்படி, ஓகேவா, அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு அரே கொடுத்துருக்கு. இது என்ன அரே கொடுத்துருக்கோம் அப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதான் அந்த அரே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னா, கீயும் வேல்யூவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதனால் அதுக்கு ஒரு அரே டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அரே ஃபிளிப். ஓகே, அரே ஃபிளிப் அப்படின்னா இந்த டிஃபால்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் எந்த அரேவை உள்ளே சென்ட் பண்ணுறீங்களோ, ஓகே, இதுக்குள்ளே நீங்கள் எந்த அரேவை நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அரேவில் இருக்கக்கூடிய கீயும் வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் அரே தரும். ஓகே, அதை நான் ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த வேரியபிள் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது கீ வேல்யூ இருக்குது இதே மாதிரி. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 01 அப்படிங்கிறது இந்த இடத்துக்கும், இந்த ஜனவரி அப்படிங்கிறது இந்த இண்டெக்ஸ்குள்ளவும் போயிடும். ஓகேங்களா, பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கீ அண்ட் வேல்யூ மாறிடுச்சு. இது ஒன்லி இந்த ரிசல்ட்ன்ற அரேயில் மட்டும்தான் அது உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ இந்த அரே மாறிட்டுக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த அரே எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டுக்குமா அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்காது. ஓகேங்களா, இந்த அரே ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் கொடுக்குறோம் இல்லைங்களா, அரே ஃபிளிப்பு, இது என்ன பண்ணுன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா அரேவும் கீயாகவும் வேல்யூவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு திரும்பவும் ஒரு அரேவை தான் ரிட்டர்ன் பண்ணோம். அந்த அரேவை தான் நான் ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் திரும்ப அகெயின் இந்த அரேவை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் அப்படியே இருக்கும். ஓகே, இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட்டில் மட்டும்தான் மாறி இருக்கும். நான் திரும்பவும் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இது பிஃபோர், இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர். ஓகேவா, பாருங்கள் நான் எப்படி செட் பண்ணணும் அதே மாதிரி தான் இருக்குது. பட் ரிசல்ட் அரே மட்டும்தான் மாறி இருக்குது. ஓகேவா, சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் எந்த விதமான இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு அரே வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அந்த அரேவை நம்ம இங்கே இதுக்குள்ளே சென்ட் பண்ணுவோம். இப்போ ரிசல்ட் அரேயில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ சண்டே அப்படிங்கிறது ஒரு கீ அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கு. பட் இங்கே வந்த உடனே கீ இங்கே வேல்யூவாக மாறிடுச்சு, இங்கே இருந்த வேல்யூ கீயாக மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற இந்த மெத்தடுக்கு பேர் தான் அரே ஃபிளிப். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.